தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தாயை தன் கழுத்திலே ஏற்றிக்கொண்டான் பீமன். அர்ச்சுனனையும் தர்மனையும் தோள்களிலே ஏற்றிக்கொண்டான். நகுல சகாதேவர்களை இடுப்பிலே வைத்து கொண்டான். அவர்கள் களைப்புறக்கூடாது என்பது இவனுடைய விருப்பம். ஏற்கனவே வாயுபுத்திரன் என்றபடியால் அவனிடம் பலம் அதிகம் இருந்தது. காற்றுக்கான பலம் நாம் தெரிந்து கொண்ட பலம்தான். அது தவிர நாகலோகத்திலே நான் போன ஆண்டு சொன்ன பொழுது சொன்னேன், இவனை கடலிலே தூக்கி போட்டு இவன் நாகலோகத்துக்கு போய் அங்கே இருந்த அமிர்தங்களை குடித்து விட்டு பெற்ற பலம் இன்னொரு பகுதி சேர்ந்திருந்தது. ஆகவே இவனுடைய அந்த பெரும்பலம் காரணமாக 4 சகோதரர்களையும் தாயையுமாக கொண்டு இவன் கானகத்துக்குள்ளே வந்து வெளிப்படுகிறான். பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ளே எந்த திசை நோக்கி போவது என்று தெரியவில்லை. தருமன் நினைத்து பார்க்கிறான். விதுரன் குறியீடாக சொன்ன சில செய்திகள் ஞாபகத்துக்கு வருகின்றன. எலி தன்னுடைய வளையூடாக சில இடங்களில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும், காட்டுத்தீ பற்றுகிற பொழுது வளையினூடாக தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று ஒரு செய்தி சொன்னார். அதே போல கடலிலே தத்தளிக்கிற மீனவர்கள் நட்சத்திரங்களை கொண்டு தம் திசையை அறிவார்கள் என்ற செய்தியையும் அவர் மறைமுகமாக சொல்லி அனுப்பியிருந்தார். ஆகவே திக்கு திசை தெரியாத இந்த காட்டில் நமக்கு நட்சத்திரங்கள் தான் துணை என்று வைத்துக்கொண்டு ஏற்கனவே கற்றிருந்த இந்த வானசாஸ்திர அறிவை கொண்டு எல்லோரும் நகர்கிறார்கள். கானகமோ பெரிய கானகம், அரக்கர்கள் வாழ்கிற கானகம். முதுமை காரணமாக குந்தி தேவி களைத்து போனாள். பாண்டவர்களும் அவர்கள் தூக்கி வரப்பட்டாலும் கூட எல்லோருக்கும் பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், அக்கினியிலே இருந்து தப்பி வருவதாகிய பதட்டம் ஒரு பக்கம், இவையெல்லாம் சேர்ந்து பாண்டவர்களுடைய முகத்திலே களைப்பு தெரிந்தது. வீமன் பார்த்தான், இவர்களுக்கு இப்பொழுது சற்று ஓய்வு தேவை என்று முடிவு செய்தான். பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது, இருள் நேரம். அந்த ஆலமரத்தடியை சுத்தம் செய்தான். சுத்தம் செய்து தாயை முதலிலே படுக்க வைத்தான். சகோதரர்களையும் சொன்னான், நீங்கள் சற்று நேரம் படுத்திருங்கள், கானகம், எல்லோரும் உறங்கக்கூடாது, நான் விழித்திருந்து உங்களை எல்லாம் காவல் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களை எல்லாம் படுக்க வைத்துவிட்டு வீமன் காவலுக்கு இருக்கிறான். அப்படி காவலுக்கு இருக்கிற பொழுது மெல்ல பொழுது புலருகிறது. முழுமையாக புலரவில்லை, மெல்ல புலருகிறது. இந்த பாண்டவர்களுடைய எல்லோருக்கும் தாகம், குடிக்க நீர் இல்லை. கானகம் அல்லவா, நினைத்தவுடனே நீர் கிடைக்காது, நீர் இல்லை. தாகப்படுகிறாள் குந்தி தேவி. அம்மா கவலைப்படாதீர்கள், பக்கத்திலே சில பறவைகளுடைய சப்தம் கேட்கின்றன, எங்கேயோ நீர்நிலை இருக்க வேண்டும், நான் போய் நீரெடுத்து கொண்டு வருகிறேன் என்று அவர்களை உறங்கச் சொல்லிவிட்டு வீமன் போய் நீரெடுக்கப் போகிறான். கானகத்தினுடைய நடுவிலே எப்பொழுதும் நீர்நிலைகள் இருக்கிற இடத்திலே பறவை முதலியவை வாழும். விலங்குகளுக்கு அந்த அறிவு உண்டல்லவா, அது நம்மை போல கிணறு போட்டோ போர் போட்டோ தண்ணீர் எடுக்கிற இயல்பு இல்லை. ஆகவே எங்கு நீர்நிலை இருக்கிறதோ அங்கு பறவைகள் அதை உணர்ந்து கொண்டு சென்று வாழும். பறவைகளினுடைய ஓசை கேட்டதாலே அங்கெங்கோ நீர் இருக்கிறது என்று வீமன் புரிந்து கொண்டான். கானகத்தில் இருள் விலகாத நேரம். தன்னுடைய காலையே வெளிச்சமாக்கி கொண்டு மெல்ல மெல்ல காலினாலே இடம் தேடிக்கொண்டு அந்த இடம் நோக்கி போகிறான் வீமன். பயங்கரமான பாம்புகள், விஷஜந்துக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திலே தன்னை காப்பாற்றி கொண்டு அந்த நீர்நிலை இருக்கிற இடம் நோக்கி போய் சேர்ந்தான் வீமன். முதலிலே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு தன் தாகம் தீர்வதற்காக நீரை குடித்தான். அதற்கு பிறகு தாயார் முதலியவர்களுக்கு நீர் வேண்டுமே என்று பக்கத்திலே இருக்கக்கூடிய இலைகளை தொன்னையாக்கி அதிலே நீரை தேக்கிக் கொண்டு நீரை கொண்டு வருகிறான். அப்படி வருகிற பொழுது அந்த காட்டுக்குள்ளே இடிம்பன் இடிம்பி என்று 2 அரக்கர்கள், அண்ணனும் தங்கையுமான 2 அரக்கர்கள், அவர்கள் கானகத்துக்குள்ளே வாழ்ந்தார்கள். அந்த இடிம்பன் என்னவோ தெரியவில்லை, அந்த நேரத்திலே அவனுடைய மூக்கிலே இந்த மானுட வாசனை பட்டது. அகமகிழ்ந்து போனான். தங்கையை எழுப்பினான், இடிம்பியை எழுப்பினான், சகோதரி, நாங்கள் நரமாமிசம் சாப்பிட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. அந்த காலத்திலே மனிதர்களை தின்பதற்கும் ஒரு அமைப்பு இருந்தது. அது இல்லாதபடியால், இப்போ இல்லாமல் போனபடியால் தான் நாங்கள் மாமிசம் தின்பதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை தின்னுகிற ஒரு கூட்டம் இருந்திருந்தால் மாமிசம் தின்பது பற்றி பயம் வந்திருக்கும்.
நம்மை தின்னுகிறவர்கள் இன்றைக்கு இல்லை என்றபடியால் நாங்கள் பயம் இல்லாமல் அது மாமிசம் நமக்காக படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறவர்களையும் நான் கேட்டிருக்கிறேன். உயிர் வருத்தி மற்றவர்களை வதைத்து உண்கிறதை இறைவன் எந்த உயர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நரமாமிசம் தின்கிறவனாகிய இடும்பனுக்கு மூக்கு வாசனையிலேயே அதை பிடித்து விட்டான். அரக்கர்களுக்கு அந்த சக்தி இருந்தது. இப்போ நமக்கு இருக்கிறதா இல்லையா? வீதியாக போகிற பொழுது தான் கடையிலே சூடாக வடை போடுகிறான். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மூக்கு சொல்லி விடுகிறதே. அங்கே இப்போ தான் பொங்கல் கோயிலில் பொங்கல் போடுகிறார்கள், வாசனை சொல்லுகிறதே. கம்பன் சொல்லுகிற பொழுது சொல்லுவான், இதே போல தாடகை விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டுகிற பொழுது தாடகை மூக்கு வாசனையை வைத்து தேடிக்கொண்டு வந்தாளாம். வாசனை இருக்கிற இடத்தை வைத்துக்கொண்டு தேடிக்கொண்டு வந்து இவர்களை சந்திக்கிறார் என்று கம்பன் சொல்லுகிறான். நமக்கு எப்படி நம்ம பலகாரங்கள் வாசனையோ அவர்களுக்கு நாம பலகாரங்கள். அப்போ என்ன செய்தால் அந்த இடும்பன் விழித்து சொன்னான், சகோதரி, நீண்ட நாட்களாக இந்த கானகத்துக்குள்ளே நரவ வாசனை வரவில்லை, இன்றைக்கு வருகிறது, நமக்கு நல்ல விருந்து. நீ சற்று ஓய்வாக இரு, நான் போய் யாரென்று பார்த்து அவர்களை கொண்டு வருகிறேன், நாங்கள் உண்ணலாம் என்றான். என்று புறப்பட்டான். இவள் சகோதரி அல்லவா, என்னவோ ஒரு உள்ளுணர்வு உந்தி இருக்கும் போல இருக்கிறது. அவள் சொன்னால், அண்ணா, இவர்களை கொல்ல நீ எதற்கு மெனக்கிட வேண்டும், நானே போகிறேன். நீ வீட்டிலே ஓய்வாக இருந்து கொள். பாசமுள்ள சகோதரியாக இருந்திருப்பாள் போல் தெரிகிறது. நீ வீட்டிலே ஓய்வாக இருந்து கொள், இதே இடத்திலே இருந்து கொள், நான் போய் நரர்கள் வந்தால் அவர்களை கொன்று இங்கே கொண்டு வருகிறேன் அண்ணா என்று உத்தரவு வாங்கி கொண்டு இடிம்பி போகிறாள். பெரிய தோற்றம், அரக்கி அல்லவா. போய் நேராக இப்போ பாண்டவர்கள் 4 இங்கே படுத்திருக்கிறார்கள், குந்தி படுத்திருக்கிறாள், அந்த பக்கத்திலே நீர்நிலை. அந்த நீர்நிலையை நோக்கி வீமன் வந்து நீர் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறான். அங்கே இருந்து வந்தவளாகிய அந்த இடும்பிக்கு இவன் முதலிலே வீமன் கண்ணிலே பட்டான். திடகாத்திரமான ஆண்மகன். இந்த 5 பேரை தூக்கி கொண்டு வந்தான் என்று சொன்ன அளவிலேயே அவனுடைய வடிவம் உங்க மனதில் வர வேண்டாமா? என்னை சில பேர் கேட்பார்கள், ஏயா நீங்கள் எல்லாம் மெனக்கட்டு பாரதம் சொல்கிறீர்கள், அதான் விஜய் டிவியில் ரொம்ப நல்லா போடுகிறார்களே, அதை பார்த்தா போதாதா என்று கேட்பார்கள். உண்மைதான், நன்றாகத்தான் இருக்கிறது. நான் சொல்வதுண்டு, இலக்கியங்களை காட்சிப்படுத்தி விட்டீர்களே, ஆனால் கண்ணுக்கு அது படமாக வந்துட்டுதானால் உங்கள் கற்பனைக்கு பிறகு வேலை இல்லை. நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்கன்னு வைங்க, இவன் தான் வீமன், இவன் தான் இது, அவ்வளவுதான். அதில் உங்கள் புத்தி போய் அதில் பொருந்தி விடும், ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு கற்பனைக்கு வேலை இல்லை. ஆனால் இலக்கியமாக படிக்கிற பொழுது, இப்போ பாருங்க, வீமன் திடகாத்திரமானவன் என்று மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவன் பற்றிய ஒரு வடிவம் வரும். சினிமாவா பார்த்தா, டிவியில் பார்த்தா அதுதான் வடிவம். உங்கள் கற்பனைகள் வளர அங்கே வாய்ப்பில்லை. அங்கே யாருக்கு கற்பனைக்கு வாய்ப்பு என்றால், அந்த படத்தை எடுக்கிற அல்லது அந்த டிவி தொடரை எடுக்கிற அந்த டைரக்டருக்கு மட்டும்தான் கற்பனை. அவர் பண்ணுகிற கற்பனையை நாங்கள் ரசிக்க வேண்டியதுதான். புலவர்கள் அவர்கள் பண்ணின கற்பனையிலே இருந்து அதற்கு மேலே நம்மை போக வைக்கிறார்கள். அதான் இலக்கியமாக படிக்கிற பொழுது இருக்கிற சுகம். திடகாத்திரமானவன் வீமன், தோள்கள் எல்லாம் மலை போல பொங்கி கிடக்கின்றன, களைத்து போய் இருக்கிறான். சகோதரர்களை தூக்கி கொண்டு வந்து களைத்து போய் இருக்கிறான். அந்த களைப்பிலும் அவனுடைய ஆண்மை மிளிர்கிறது. அவனுடைய முகத்திலே ஜோதி. இயல்பான சிவபக்தன். அந்த பக்தன் என்ற காரணத்தினாலே அவனுக்கு, வீமனை சிவபக்தன் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பெரிய சிவபக்தன் வீமன். அர்ச்சுனன் ஒரு முறை போகிற பொழுது சிவனை கண்டு பாசுபதம் பெறுகிறான் அல்லவா, அப்போ போகிற பொழுது இவன் முறைப்படி பூசை பண்ணுவான். பூக்களை எல்லாம் பிடுங்கி அர்ச்சுனன் சிவனுக்கு பூசை பண்ணுவான். இது அவனுடைய வழக்கம். சிவனை காணுகிற பொழுது பார்க்கிறான், லட்சக்கணக்கான பூக்கள் சிவனுக்கு முன்னாலே கிடக்கின்றன. நான் இன்றைக்கு கொஞ்சம் பூத்தானே போட்டேன், மிச்ச பூக்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று இவனுக்கு ஆச்சரியம். சிவனையே கேட்டானாம். இதெல்லாம் உபகதைகள், ஆளுக்கு ஒரு விதமாக சொல்லுவார்கள். ஐயா, நான் போட்ட பூக்கள் இவ்வளவுதானே, இத்தனை கோடி பூக்கள் வந்து குவிந்து கிடக்கிறதே, எங்கே இருந்து வந்ததென்றால் உடனே சிவன் சொன்னாராம், இதெல்லாம் வீமன் போட்ட பூக்கள். அர்ச்சுனன் சொன்னானா, இவன் என்னுடைய சகோதரனா இருக்கிறானே, ஒரு நாளாவது உட்கார்ந்து இவன் பூஜை பண்ணி நான் பார்த்ததில்லையே, ஒரு நாளாவது வீமன் உட்கார்ந்து பூஜை பண்ணி நான் பார்த்ததில்லையே. எங்கள் அண்ணா பண்ணுவார், தர்மன் பண்ணுவார், சகாதேவன் பண்ணுவார்,
நான் பண்ணுவேன். பீமன்னா ஒரு நாளும் உட்கார்ந்திருந்து சிவனுக்கு பூ போட்டு நான் பார்த்ததில்லையே என்று இவனுக்கு ஒரு சந்தேகம். அப்போ சிவன் சொன்னாராம், அப்பனே, நீங்கள் எல்லாரும் புறத்தே பூசை செய்கிறீர்கள், புறத்தே பூசை செய்கிறீர்கள். பீமன் அகத்திலே பூசை செய்வான். புறத்திலே செய்கிற பூசையை விட அகத்திலே செய்கிற பூசை உயர்ந்தது. அது ஏனென்று நான் பின்னாலே சொல்லுகிறேன். புறத்திலே நாம் எல்லாம் பூஜை பண்ணுகிறோம் அல்லவா, இது அகப்பூசைக்கு பயிற்சியே தவிர புறப்பூசை உயர்ந்ததாக யாரும் நினைத்து விடாதீர்கள். புறப்பூசையை விட எப்பொழுதும் அகப்பூசை சிறந்தது. அப்போ பீமன் அகத்தாலே பூசை இவ்வளவு பூ போட்டு பண்ணுகிறானா என்று அர்ஜுனன் கேட்டானாம். உன்னை மாதிரி அவன் ஒவ்வொரு மரத்திலே போய் பூ பிடுங்கி பூசை பண்ணுவதில்லை. இந்த நந்தவனத்தை பார்த்து பூக்களை பார்த்தால் உடனே என்ன நினைப்பானாம், இத்தனை பூக்களும் சிவனுக்கு ஆகட்டும் என்று நினைப்பானாம். பூ பிடுங்கி சிவனுக்கு போடுற வழக்கம் இல்லை. எங்கெங்கே பூக்களை காணுகிறானோ இது சிவனுக்குரியது என்று மனதாலே நினைத்து விட்டு போய்விடுவான். அப்படி நினைத்த பூக்கள் தான் இங்கே வந்து விழுந்து கிடக்கின்றன என்று சிவபெருமானே சொன்னதாக பின்னாலே கதை சொல்லுவார். அப்போ அந்த சிவபக்தி என்கின்ற பலமும் அவனிடம் இருந்தது. நான் சொன்னேனே, அகப்பூசையிலே என்ன லாபம், புறப்பூசையை விட அகப்பூசை சிறந்தது என்கிறேனே, அதை பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். சில பேர் இது நான் பண்ணுகிற பூஜை பண்ணுகிற விக்கிரகம், இது நான் எந்த ஊருக்கு போனாலும் கொண்டு போகாமல் போனதில்லை என்று சொல்லுகிறார்கள். நல்லது, அது நான் தப்பு என்று சொல்லவில்லை, ஒரு நிலையிலே அது நல்லது. ஆனால் அப்படி புறத்திலே அதை காவிக்கொண்டு போக வேணும் என்று ஒரு அவசியமும் இல்லை. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லித்தந்தார், எப்படி பூஜை பண்ண வேணும் என்றால் ஒன்றுமில்லை, ஒரு இடத்துல போய் உட்காரு, உன் வீட்டை நினை. நீ வழக்கமாக பூஜை பண்ணுகிற நீ எங்கேயோ வேற ஊருக்கு போய் விட்டாய், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல உட்கார்ந்து வீட்டை நினைச்சா வீடு நினைப்பில் வரும். அதுக்கு பிறகு அந்த வீட்டு நந்தவனத்தில் பூ பிடுங்குற மாதிரி நினைக்க முடியுமா, முடியாதா? எத்தனை தப்பானதெல்லாம் நினைக்கிறோம், இதை நினைக்க முடியாதா? பூக்களை பிடுங்குறது போல நினை, கால் கழுவுவது போல நினை, முகங்குழி அதெல்லாம் வச்சுட்டு குளிப்பது போல நினை, பிறகு பூ எல்லாம் பிடுங்கி கொண்டு போகிறது போல நினை, பூஜை அறை சுத்தம் பண்ணுவது போல நினை. ஒரு இடத்துல உட்கார வேண்டியது, இதை நினைக்க வேண்டியது. எல்லாம் சுத்தம் பண்ணுவது போல நினை. அதுக்கு பிறகு விளக்கேற்றுவது போல நினை. சுவாமிக்கு பிரசாதமாக வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு இதெல்லாம் வைக்கிறதாக நினை. நீ கொண்டு வந்த பூவை போட்டு வழக்கமாக சொல்லுகிற மந்திரத்தை சொல்வது போல மனதுக்குள்ளே அந்த காட்சியை வருவித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அகப்பூசை என்று பெயர். அந்த காட்சியை நீ வழக்கமாக பண்ணுகிற காட்சியை மனதிலே வருவித்து கொள்ள வேண்டும். மனதிலே வேறு எண்ணங்கள் இல்லாவிட்டால் அது வரும். பூக்களை போட்டு பண்ணுகிற பூஜை இருக்கிறது, அதுக்கு அகப்பூஜை என்று பெயர். அந்த பூஜை புறத்திலே செய்கிற பூஜையை விட சிறந்தது. ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, சாமி உங்களோடையே வருவார். ஏன் சிறந்தது என்றால், புறப்பூசையிலே நீங்கள் போடுகிற பூ இருக்கிறதே அது பஞ்சபூதங்களால் ஆன பூ. புறப்பூசையிலே நீங்கள் ஒரு பூ போடுகிறீர்கள் என்று வையுங்கள், அது பஞ்சபூதங்களால் ஆன பூ. இன்றைக்கு போட்டால் நாளைக்கு வாடிவிடும். புறத்திலே போட்ட பூ இன்றைக்கு போய் மாலையிலே பார்த்தாலே அது வாடி சுருண்டு போய்விடும். அகப்பூசையிலே போடுகிற பூ இருக்கிறதே அது கற்பனையிலே போடுகிற பூ, அது பஞ்சபூதத்தால் ஆனதல்ல, எண்ணங்களால் ஆனது. அந்த பூ என்றைக்குமே வாடாது, என்றைக்குமே வாடாது. அதனாலே நீ கையாலே போடுகிற பூவை விட மனதாலே போடுகிற பூவுக்கு பலம் அதிகம். வழிபாட்டை எப்படி செய்வதென்று என்னிடம் சில பேர் கேட்பார்கள். நான் என் குருநாதர்கள் சொன்னதை சொல்வேன், வேறு ஒன்றும் இல்லை. வழிபாடு முடிந்தளவு உங்களுக்குள்ளே உங்கள் வழிபாட்டை ஆக்கிக் கொள்ள வேண்டும். புறப்பொருள்கள் தேவையே இல்லை. நான் முன்பும் சொன்னேனோ என்னவோ தெரியவில்லை, காலையிலே குளிக்கிற பொழுது ரொம்ப சிம்பிளான வழிபாடு சொல்லித் தருகிறேன். காலையிலே குளிக்கிற பொழுது ஒரு செம்பு தண்ணீரை எடுத்து சிவலிங்கத்துக்கு வாப்பதாக நினைத்து கொண்டு தலையிலே நமசிவாயம் சொல்லி வார். உனக்கு வாக்கிறதாக நினைக்கவே வேண்டாம், இது உடம்பு சிவலிங்கம். அப்படி நினைத்து கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று ஒரு 3 செம்பு தண்ணீர் நமசிவாயம் சொல்லி வார்த்துவிடு, அபிஷேகம் முடிந்துடும். கண்ணாடிக்கு முன்னாலே நின்று தோய்த்த உடை உடுத்து பவுடர் போடுகிற பொழுது சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணுகிறேன் என்று நினை, அவ்வளவுதான். ரஜினிகாந்துக்கு அலங்காரம் பண்ணுகிறேன், கமலஹாசனுக்கு பண்ணுகிறேன் நினைக்கிறத விட சிவபெருமானுக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறதுல என்னையா தப்பு வந்துட போகிறது? அப்படித்தானே சில பேருக்கு நம்ம அலங்காரம் பண்ணுகிற பொழுது இப்படி பார்த்து இது அஜித் மாதிரி இருக்குது, இப்படி பார்த்து அப்படியெல்லாம் நினைக்கிறேன். நீ சிவன் என்னை பார்த்தா சிவபெருமான் மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாதா? அந்த சிவ தோற்றம் வருமே. ரஜினி மாதிரி இருக்கிறேன் நினைக்கிறவங்கள ரஜினி தோற்றம் வந்துடுதே.
சிவபெருமான் மாதிரி இருக்கிறேன் என்று நினைச்சா சிவத்தோற்றம் வந்துவிடும். சிவபெருமானுக்கு இப்போ அலங்காரம் முடிஞ்சுது, அலங்காரம் முடிஞ்சிடும். சாப்பிட உட்காருகிறாயா, ஒரு பிடி உணவை எடுத்து ஓமகுண்டம் வயிற்றுக்குள்ளே எரிகிறது அப்படி நினைச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் வயிற்றுக்குள்ளே ஒரு அக்கினி இருக்கிறதாக நம்முடைய புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அதுக்கு உதராக்கினி என்று பெயர். இறைவன் சில இடங்களிலே சில அக்கினியை வைத்திருக்கிறான். கடலுக்குள்ளே இருக்கிற அக்கினிக்கு வடமுகாக்கினி என்று பெயர். அந்த அக்கினி மட்டும் இல்லாவிட்டால் கடல் பொங்கி வெளியிலே வந்துவிடும் என்கிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் நிரூபணம் பண்ண வேண்டும். இதெல்லாம் வெறும் புராண கதையாக கேட்டு சிரிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ விஞ்ஞானமே சொல்லுகிறது கடலின் அடியிலே ஒரு அக்கினி இருக்கிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு தண்ணியும் எப்படி தேங்கி நிற்கிறது, வெளியிலையும் வரவில்லை, வற்றியும் போய்விடவில்லை, நிற்கிறது என்றால் அதை கட்டுப்படுத்தி வைக்கிற ஒரு அக்கினி இருக்கிறதாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன. அப்போ அந்த அக்கினி அங்கே இருக்கிறது போல வயிற்றுக்குள்ளே ஒரு அக்கினி வைத்திருக்கிறான். அதுதான் நாம எத்தனை மூட்டையை போட்டாலும் அதை எரிச்சு தள்ளுது. அது மட்டும் அந்த அக்கினி கொஞ்சம் மங்கி போனால் மந்தம் பசி போயிடும். அந்த அக்கினியை பழையபடி எழுப்ப வேணும். அப்போ அந்த அக்கினி வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அல்லவா. ஆகவே ஓமகுண்டம் உனக்குள்ளேயே இருக்கிறது. வாய்க்குள்ளே போடுகிற அந்த சாப்பாட்டை அது எதுவானாலும் இருக்கட்டும், நான் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன், ஓமகுண்டத்துக்குள்ளே போடுகிறேன் என்று போடு. பிரசாதம் யாகம் முடிஞ்சுட்டுது. அதற்கு பிறகு ஒரு தேவாரம், திருவாசகம், ஒரு மந்திரம், ஏதோ ஒன்று உனக்கு பிடித்ததை சொல்லு, உன்னுடைய பூசை முடிந்துவிடும். எனக்கு என் பூஜை அறை வேணும், என் கோயில் வேணும், ஒன்று இல்லை, எல்லாத்தையும் மனதுக்குள்ளே கொண்டு வரலாம். இப்படி பண்ணுகிற முறை என்று ஒன்று இருக்கிறது. அதை செய்தவதிலே ரொம்ப உயர்ந்து நின்றவன் வீமன். அந்த பூஜையினாலே வந்த ஒரு ஜோதி அவனிலே இருந்திருக்கும். அப்போ உடலிலே வலிமை, பெரிய வலிமை, அவனுடைய உடலிலே வலிமை, அவனுடைய தோற்றத்திலே இருந்த கம்பீரம், சிவபூசை செய்தனாலே வந்த அந்த ஜோதித்தன்மை, அந்த பிரகாசம், இதையெல்லாம் பார்த்தால் அந்த இடிம்பி, அவள் அரக்கியாக இருந்தாலும் பெண் அல்லவா, எந்த வடிவத்திலே இருந்தாலும் பெண் பெண் தானே. பெண்ணுக்குரிய அந்த தாய்மை பெண்மை இல்லாமல் போகுமா? நான் என் அனுபவத்தை சொல்கிறேங்க ஐயா, என் அனுபவத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பெரிய கூடடைச்சு சில ஜீவராசிகள் வளர்க்குறேன். சின்ன கூடுனா அதுக்கு வசதி குறைவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு வீடு, ஒரு ரூம் அளவு வச்சு வளர்க்குறேன். அதில் 2 முயல் இருக்கிறது என்னிடம். அந்த முயலை நான் ஒரு தரம் பார்த்து சிலிர்த்தேன். ஒரு ஆண் முயல், ஒரு பெண் முயல். முதல் தரம் வாங்கி, இப்போ அது பழக்கமாக போச்சு, வாங்கி வச்சிருக்கிறேன். அந்த பெண் முயல் கர்ப்பவதியாகிவிட்டது. கர்ப்பவதி என்று சொல்லலாமா? மனுஷர்களை சொல்லாம்னா அதை சொன்னால் ஒன்றும் தப்பில்லை. அது கர்ப்பம் பண்ணிவிட்டது முயல். அதுக்கு முயலுக்கு கர்ப்பம் கொஞ்ச நாள் தான். இது குட்டி போட போகிறது என்று எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம். இந்த முயல் குட்டி போட போகிறது என்று ரொம்ப ஆர்வம். எனக்கு அது ஒரு பிள்ளை மாதிரி, அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அந்த பருவம் அமாவாசை வந்தால் அது குட்டி போடும் என்று சொல்லுவார்கள். அப்போ அதே மாதிரி குட்டி போட அது தயார் பண்ணு, அன்றைக்கு குட்டி போடும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். பாருங்கள், அந்த தாய் பெண் முயல் என்ன செய்தது என்று கேட்டால், தன்னுடைய வாயினாலே, முயல் வளர்த்தவர்களுக்கு அது தெரியும், தன்னுடைய அந்த ரோமத்தை இப்படி வாயினாலே கவ்வி பிடித்து இப்படி பிடுங்கி எடுக்குது. பாருங்க, ஒரு ரோமம் பிடுங்கி பாருங்க நீங்க, அந்த வலி தெரிகிற அல்லவா. இப்படி தன்னுடைய ரோமத்தை வாயினாலே கவ்வி பிடித்து பிடுங்கியது. திகைத்து போனேன். ஐயோ, இது பிரசவ நேரத்தில் இதுக்கு ஏதோ நடந்து போச்சு போல இருக்கு, இப்படி வருந்துகிறதே என்று பார்த்தால், ஒரு தரம் பிடுங்கிறது என்று பார்த்தா அது பிடுங்கின ரோமத்தை கொண்டு போய் வச்சுது. பிறகு திருப்பி வந்தது, திருப்பி பிடுங்குது, திருப்பி வைக்குது, இதையே செய்யுது. அது எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று பார்த்தேன். அது காலில் இருக்க ரோமத்தை பிடுங்குது சார், இந்த கால் இப்படியே தூக்குப்படுது, அதுக்கு அவ்வளவு வலிமையாக அதை பிடுங்குது. மயிரே, இது என்னடா இது இப்படி கொடுமை பண்ணுதே, தன்னைத்தானே வருத்தி கொள்கிறதே என்று பார்த்தால், கொஞ்ச நேரம் போய்விட்டு வந்து பார்க்கிறேன், அந்த ரோமங்களை அடுக்கி அந்த ரோமத்திலே தன் குட்டியை போட்டு வைத்திருக்கிறது. ஒரு சின்ன பஞ்சு மெத்தை தயாரித்தது போல ரோமங்களை அடுக்கி முயல் குட்டி போட்டால் அப்படி தான் போடுமா. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ நான் நினைச்சேன், தாய்மை என்பதிலே விலங்கு என்ன, மனிதர் என்ன, அரக்கர் என்ன, பெண்மை என்பதிலே தன் குட்டி வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று தன்னை வருத்தி கொள்கிறது. ஒரு விலங்கு வருத்தி கொள்கிறது, 5 அறிவுள்ள விலங்கு வருத்தி கொள்கிறது. அப்போ மனுஷரை கேட்கவா வேண்டும்? ஆகவே பெண்மை என்பது எங்கிருந்தாலும் பெண்மைதான். அந்த பெண் தன்மையினாலே இந்த இடிம்பி இவனை கொல்ல வேண்டும், மனிதர்கள் என்றால் தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வந்தவள் வீமனை கண்டவுடனே அப்படியே மயங்கி போனாள். வாழ்ந்தால் இவரோடல்லவா வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள்.
ஒரு அரக்கிக்கும் மனிதனுக்குமான காதல், கலப்பு திருமணம். வில்லிபுத்தூரார் அப்பவே செய்து வைக்கிறார். இவள் பார்த்தால் மயங்கி போனாள். இப்போ எப்படியாவது இவரோடு வாழ வேணும், இல்லாவிட்டால் நான் பிறந்த வாழ்க்கை பயனற்றது என்று நினைத்தாள். அரக்கி அல்லவா, மாயம் தெரிந்தது. தன்னுடைய ரூபத்தை அழகான ரூபமாக மாற்றிக்கொண்டாள். சாமுத்திரிகா லட்சணமும் கொண்ட அழகான ரூபமாக மாற்றிக்கொண்டு வீமனுக்கு பக்கத்திலே வந்தாள். வீமன் பார்த்தான், இவளுடைய அழகிலே ஒரு ஈர்ப்பு அவனுக்கும் இருந்தது. பெண்ணே நீ யார் என்று கேட்டான். அப்போ இடிம்பி தன் வருகையினுடைய நோக்கம் சொன்னாள். சுவாமி, நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வனத்திலே நானும் என்னுடைய அண்ணனும் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவள் பொய் சொல்லவில்லை, சூர்பனகை சொன்னது போல பொய் சொல்லவில்லை. காமவல்லியாம் கன்னி என்றாள் என்று கம்பன் சொல்லுவான். அங்கே பொய் சொல்லவில்லை. நாங்கள் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த கானகத்துக்குள்ளே இருக்கிற விலங்குகள், இங்கே வருகிற மானுடர் முதலியவர்களை பிடித்து உண்போம். இன்றைக்கு காலையிலே எழுந்த என்னுடைய அண்ணன், இங்கே மானுட வாசனை வீசுகிறது, யாரோ மானுடர்கள் வந்திருக்கிறார்கள், நரர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பிடித்து கொண்டு வருகிறேன், நாங்கள் உண்போம் என்று புறப்பட்டான். அவனை தடுத்து விட்டு நான் வந்தேன். சொல்லிவிட்டு அரக்கி அல்லவா, அவள் என்னதான் இருந்தாலும் பெண், அந்த பெண் நாணத்தோடு தலை கவிழ்ந்து சொன்னாள், சுவாமி, உங்களை பார்த்ததும் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். வாழ்ந்தால் நான் உங்களோடு வாழ வேண்டும், இல்லாவிட்டால் இந்த நிமிடமே என் உயிர் போனால் கூட எனக்கு கவலை இல்லை. என்னை உங்களுடைய மனைவியாக ஏற்று எனக்கு வாழ்க்கை தர வேண்டும் என்று உங்கள் பாதத்திலே கெஞ்ச வந்தேன் என்று கண்ணீரோடு நாணத்தோடு சொன்னாள். வீமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேற்றுத்தான் அரண்மனை எரிந்திருக்கிறது, தாயை சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான், அடுத்தடுத்து துன்பம். அதுக்கு பிறகு சுரங்க வழியாக தப்பி வந்து கானகத்துக்குள்ளே, திசை தெரியாத கானகத்துக்குள்ளே தப்பி இருக்கிறான். தண்ணீர் தாகம் மேலிட வந்து தண்ணீர் எடுத்தால், இங்கே வந்து ஒரு அழகான பெண் என்னை ஏற்றுக்கொள்ளி என்கிறான். நான் எப்பவும் சொல்றதுண்டு, இருள் வந்தால் ஒளி வரும். வாழ்க்கையிலே துன்பம் வருகிறது என்று சோர்ந்து போகாதீர்கள். நான் என்னுடைய நண்பர்கள், மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்வதுண்டு, துன்பம் வருகிறதாக சோராதீர்கள். ஏனென்றால் துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்கு அடுத்தது இன்பம்தான். அதில் சந்தேகமே இடமில்லை. துன்பம் வருகிற பொழுது மனதை வைராக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் இருட்டு வந்து விட்டது, என்ன பண்ணுகிறோம்? பகல் மாதிரி இயங்க முடியவில்லை தான். கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ஏதோ பொழுதுபோக்கி இருள் முடிந்த உடனே வெளிச்சம் பெறும் என்று நம்பிக்கையோடு படுத்திருக்கிறோம் அல்லவா? ஐயோ, இனி ஆயுள் காலம் முழுவதும் இருட்டு என்று எவனாவது கவலைப்படுறோமா? இருள் வந்தால் பிறகு ஒளிதான், மாறி வந்தால் பிறகு கோடைதான். இது உலகத்தினுடைய இயற்கை அமைப்பு. துன்பம் வந்தால் இன்பம்தான். அப்போ துன்பம் வந்து நாமை தாக்குகிற பொழுது எவரும் கவலைப்படக்கூடாது. அடுத்து இன்பம் பெறப்போகிறது என்று தெளிவு பெற வேண்டும். இடுக்கன் வருங்கால் நகுக, அதற்கு அடுத்து ஊறுவது அகுதப்பது இல்லை என்றான் திருவள்ளுவன். தொடர்ந்து வரப்போது அப்படி இருக்காதரா, ஒரு துன்பம் வந்தா அடுத்தது இன்பம் வரும், காத்திரு காத்திரு. விடிகாலை வரை அடுத்தடுத்து துன்பம் பீமனுக்கு. இப்போ ஒரு அழகான பெண் வந்து என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறான், இன்பம். ஆனால் தமையன் தாய் என்ற கட்டுப்பாடோடு வாழ்ந்த வீமன் உடனடியாக அவளை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கவில்லை. பெண்ணே, நீ இங்கிருந்து போய்விடு, நீ கவலைப்படாதே, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இல்லை. எனக்கு அண்ணனாகிய யுதிஷ்டிரன் இருக்கிறான், தர்மர் இருக்கிறார், அவர்களுக்கு என் திருமணமே ஆகவில்லை. ஆகவே திருமணம் செய்யாத அண்ணன் இருக்கிற பொழுது நான் திருமணம் செய்ய முடியாது என்பது ஒரு காரணம். என்னுடைய சகோதரர்களுடைய சூழ்ச்சியினாலே நாம் எல்லாம் இழந்துவிட்டு காட்டுக்கு நடுவிலே என் தாயோடும் சகோதரோடும் வந்து இருக்கிறேன். இந்த நேரம் நாங்கள் திருமணத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத நேரம். ஆகவே திருமணம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, நாங்கள் சத்திரிய வம்சத்தை, மானுட வம்சத்தை சேர்ந்தவர்கள். நீ அரக்கி என்று நீயே சொல்லுகிறாய், உன்னை நான் எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று கேட்டான். அவள் இவர்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பாள் போல் இருக்கிறது. சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். அரக்கர்களுக்கும் மானுடர்களுக்குமான திருமணம் முன்பு பல இடங்களிலே நடந்திருக்கிறது. அவள் ஒரு லிஸ்டே போட்டாள். போட்டுட்டு சொன்னால், இதெல்லாம் வேற இடத்துல நடக்கிறதா நினைக்காதீர்கள், உங்க குடும்பத்திலேயே நடந்திருக்குது என்றாள். சந்திர வம்சத்திலேயே இது நடந்திருக்கிறதே. யயாதி என்கின்ற மன்னவன் சர்மிச என்கின்ற அரக்கனுடைய மகளை திருமணம் செய்தான் என்று உங்க வரலாறு உங்களுக்கு தெரியாதா? அவ உங்க சந்ததியிலேயே அரக்க பெண்ணை மானுடர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள், என்ன நீங்க திருமணம் பண்ணினா என்ன என்று கேட்டாள்.
பெண்கள் ஒன்றை அடைய விரும்பிவிட்டால் ஆண்கள் கிட்ட நிற்க முடியாது. ஏதோ பண்ணி அடைய போடுகிறார்கள். இவள் எடுத்து சொன்னாள். வீமன் சொன்னான், அது நடக்கக்கூடிய காரியம் இல்லை, நீ உடனடியாக போ. சுவாமி, நீங்கள் என்னை ஏற்காவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய அண்ணன் வந்த நான் உங்களை எல்லாம் கொண்டு வருவேன் என்று எதிர்பார்த்திருப்பான். இவ்வளவு நேரமாகிறது என்று தெரிந்தவுடனேயே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும். இப்பொழுது அவன் வருவான், வந்தால் உங்களை எல்லாம் கொன்று விடுவான். ஆகவே நீங்கள் என்னை திருமணம் செய்கிறீர்களோ இல்லையோ, உங்களை நான் விரும்பிவிட்டேன், உங்களை காப்பாற்றுவது என் கடமை. தயவு செய்து என் தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள். ஆறு பெண் சொல்லுகிறாள், என் தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள், நான் ஆகாய வழியாக உங்களை கொண்டு போய் வேற எங்கேயும் விட்டு விடுகிறேன். அதான் அது நான் சொல்லப்படாது. ஆம்பளை பொம்பளையை தூக்கி கொண்டு போக வேண்டும். பொம்பளை ஆம்பளையை தூக்கி கொண்டு போகிறது மாதிரி இருந்தால் அது அரக்க சம்பந்தமான ஏதோ ஒரு அமைப்பு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் அரக்கி அல்லவா, தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள், நான் தூக்கி கொண்டு போகிறேன் என்றாள். அவன் சொன்னான், நாங்கள் நீ நினைக்கிற மாதிரி சகோதரர்கள் இல்லை, நாங்கள் பஞ்சபாண்டவர்களும் 5 உடம்பு ஓர் உயிர். எங்கள் தாய் எங்களுக்கு தலைவி. அவர்களையெல்லாம் விட்டு உயிர் பயத்திலே உன்னோடு நான் வருவேன் என்று நினைக்காதே இடும்பி. அது மட்டுமல்ல, உன் அண்ணனாலே என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலையை விட்டு போ. சொல்லிக்கொண்டே தண்ணீரை கொண்டு வந்து விட்டான். பாண்டவர்கள் படுத்திருக்கிற இடத்திலே, தன் சகோதரர்கள் படுத்திருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான். பின்னாலேயே இடும்பியும் வருகிறாள். இடும்பன் பார்த்தான், போன சகோதரியை இதுவரை காணவில்லையே, என்னமோ நடந்திருக்கிறது, பார்க்க வேண்டும் என்று அவன் புறப்பட்டு வருகிறான். வந்தாள். புறப்பட்டு வந்து ஒரு மரத்தவரிலே நின்று ஒளிந்து நின்று பார்க்கிறான். இவள் மாய வேஷம் கொண்டு அழகான பெண் ரூபத்தோடு தன் தங்கை நின்று பீமனோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். ஓஹோ, என் தங்கையின் மனம் மாறிவிட்டது, அவள் காதல் வயப்பட்டு இந்த ஆடவனை திருமணம் செய்வதற்காக வேடம் பூண்டு நிற்கிறாள். இவளுக்கு என்ன துணிவிருந்தால் மாற்றினத்தைச் சேர்ந்த ஒருவனை இவள் திருமணம் செய்ய நினைப்பாள், நம்முடைய உணவுக்கு ஆகிறவர்கள் அவர்கள் என்று அவனுக்கு கோபம் வந்தது. கர்ஜித்து கொண்டு வெளியிலே வந்தான். அடே மானுடனே, என் தங்கையினுடைய மனதை மாற்றினாயா, உன்னையும் உன் சகோதரர்களையும் தாயையும் கொன்று இன்றையே தின்பேன் என்று வெளியிலே வந்தான். வீமன் பார்த்தான், அஞ்சவே இல்லை. அவன் 1000 யானை பலம் கொண்டவன். அவன் என்ன செய்தான், பார்த்துட்டு சத்தம் போடாதே என்றான். இவனுக்கு இப்ப என்ன கவலை, தாய் சகோதரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இது குழம்பக்கூடாது. விடிகாலை நேரத்திலே வருகிற தூக்கம் கடுமையான தூக்கம், இவர்கள் தூக்கம் குலைந்து விட போகிறதே இவன் போட்ட சத்தத்தினாலே என்று சத்தம் போடாதே என்றான். இடும்பனுக்கு பெரிய ஆச்சரியம். தன்னை கண்டால் மற்ற மானுடர்கள் எல்லாம் பயப்படுவார்கள், ஓடுவார்கள், உயிர் பிச்சை கேட்பார்கள். இவன் என்ன சத்தம் போடாதே என்று அவன் திரும்பி பார்த்தான். இங்கே சத்தம் போடாதே, இவர்கள் படுத்திருக்கிறார்கள், நான் அப்புறமாக போய் பேசலாம். உடனே வீமன் என்ன செய்கிறான், அடிக்க வந்த அந்த இடும்பனுடைய 2 கையையும் சேர்த்து ஒரு கையினாலே பிடித்தான். அவனுடைய 2 கையையும் ஒரு கையினாலே பிடித்து கரகர கரகர என்று ஒரு நெடுந்தூரம் அவனை இழுத்து கொண்டு போனான். இடும்பி இதை பார்த்து கொண்டு நிற்கிறாள். அவள் என்ன செய்கிறாள், அவள் மனதளவிலே இவளுக்கு மனைவியாகி விட்டாள் அல்லவா, மனதளவிலே மாமியாரையும் மைத்துனர்களையும் காப்பது நம் கடமை என்று அவள் அங்கே உட்கார்ந்திருக்கிறாள். ஒரு அரக்கிக்கே இருக்கிற நல்லியல்பை பாருங்கள். மாமியாரையும் மைத்துனர்களையும் காப்பது நம் கடமை என்று அந்த அரக்கி நினைத்திருக்கிறாள். இன்றைக்கு பல மாமிமார்கள் வயோதிபர் இல்லங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்போ இடிம்பி போல ஒரு பெண் வந்தால் கூட பரவாயில்லை போல இருக்குது. இவள் அவரை காப்பாற்றி கொண்டு உட்கார்ந்துட்டாள். போனான், வீமன் இழுத்து கொண்டு போனான். பெரும் யுத்தம் தொடங்கியது. அவன் இவன் மானுடன் தானே என்று நினைத்து இடித்தான். ஒவ்வொரு இடிக்கும் மறு இடி கொடுத்தான் வீமன். இடி முழங்குவது போன்ற சத்தம். அவர்கள் பண்ணின ஹூங்காரத்திலே பெரிய காற்றோசை கிளம்பியது. இந்த சத்தத்திலே படுத்திருந்த குந்தியும் தர்மன் முதலியவர்களும் எழும்பி விட்டார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. தூரத்திலே பெரிய இடிமுழக்க சத்தம், பெரிய காற்று வீசுகிறது, மின்னல் போன்ற ஒளி வருகிறது. என்ன என்று தெரியவில்லை. பார்த்தால் அழகிலே ஒரு அழகான பெண் நிற்கிறாள். குந்தி தேவி அவளை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பெண்ணே, நீ யார், இங்கே என்ன நடக்கிறது? வீமன் தண்ணீர் கொண்டு வரப்போனானே, தண்ணீர் கிடக்கிறதே, அவனை காணவில்லையே, எங்கே என்று குந்தி கேட்டாள். அப்பொழுது இந்த பெண் நாணத்தோடு சொன்னாள், அத்தை, இவள் தீர்மானம் பண்ணிட்டாள். நான் இடும்பி என்கின்ற அரக்கி, பொய் சொல்ல தெரியாதவள், அவள் நல்லவள்.
அரக்கி என்றாலும் நல்லவள். நானும் என்னுடைய அண்ணனாகிய இடும்பனும் இந்த கானகத்திலே வசிக்கிறோம். காலையிலே நரர்களுடைய வாசனை வருகிறது. யாரோ மானுடர்கள் வந்திருக்கிறார்கள், பிடித்து வந்து உண்போம் என்று அண்ணன் புறப்பட்டான். அவனை நிறுத்தி நான் வந்தேன். வந்து பார்த்தால் உங்களுடைய மைந்தர் பீமனை கண்டேன். என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன். வாழ்ந்தால் இவரோடு வாழ்வது, இல்லாவிட்டால் உயிரை மாய்ப்பது என்று முடிவு பண்ணினேன். அதற்குள்ளே என் அண்ணன் வந்து விட்டான். அவன் இங்கே நின்று சண்டை பிடித்தால் உங்களுக்கு தூக்கம் குலைந்து விடும் என்று என்னுடைய நாதர் அவளை இழுத்து கொண்டு அந்த பக்கமாக போய்விட்டார். இதை கேட்ட உடனே குந்தி ஆச்சரியப்பட்டாள். தர்மன் முதலியவர்கள் பதட்டப்பட்டார்கள். எங்கே நடக்கிறது, எங்கே சண்டை நடக்கிறது என்று எல்லாரும் அந்த பக்கம் போனார்கள். பெரும் யுத்தம். மானுடன் தானே என்று மிகச் சாதாரணமாக நினைத்து கொண்டு வந்தான் இடும்பன். வீமனுடைய ஒவ்வொரு அடியும் அவனுக்கு 1000 யானை ஒன்றாக குத்தியது போல விழுந்தது. தாங்க முடியவில்லை. நீண்ட சண்டை பிடித்து இறுதியிலே கடோற்கஜனாலே எதிர்க்க முடியவில்லை. அவனை தூக்கி ஒரு மரத்தோடு அடித்தான் வீமன். அவன் செத்து விழுந்தான். இந்த இடும்பிக்கு அண்ணன் இறந்தானே என்று கவலை வரவில்லை, வீமன் தப்பினானே என்று சந்தோஷம் வந்ததான். அதான் இந்த ஆண் பிள்ளை வேண்டுமா பெண் பிள்ளை வேண்டுமா என்ற சர்ச்சையிலே ஆண் பிள்ளைக்கு ஏன் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஏன் மதிப்பு கொடுக்கிறார்கள் தெரியுமா? வேறொன்றும் இல்லை. நீங்கள் 1000 தான் பொன்னாக கொட்டி பெண் பிள்ளையை வளர்த்தாலும் கழுத்திலே ஒரு தாலி ஏறிவிட்டால் அவள் அடுத்த நாளே அந்த வீட்டு பெண்ணாக மாறிவிடுவாள். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலை என்னுவாள். அப்போ நீங்கள் யார் வீட்டுக்காரர்? அது இயல்பு அல்லவா? ஏனென்றால் அவளுக்கு அது அப்படித்தான் வாழ வேண்டும். நான் தப்பாக சொல்றதாக நினைக்காதீர்கள். பெண் அப்படித்தான் வாழ வேண்டும். அந்த வீட்டுக்குரியவளானால் அடுத்த நிமிஷம் அவள் அந்த வீட்டுக்குரியவள் தான். அதில் மாற்றம் இருக்கக்கூடாது. அங்கே இருந்து கொண்டு இதுதான் என் வீடு என்று நினைத்தால் தான் தப்பு. கைகை அப்படித்தான் நினைத்தாள். அதனாலே வந்த கோளாறு தான் முழுவதும் நடந்தது. அது ராமாயணம் சொல்ல கிடைத்தால் சொல்லுகிறேன். இது எங்க முடிகிறது, அதெங்க சொல்றது? அப்போ இந்த உணர்வினாலே அவளுக்கு மனதிலே அண்ணன் செத்தது கூட கவலை இல்லை, வீமன் தப்பிவிட்டாரே என்று மகிழ்ந்தாள். இப்போ எல்லாம் முடிந்து விட்டது, அவனுடைய மன்னம் முடிந்து விட்டது. சரி, புறப்படலாம் என்று அங்கிவரும் புறப்படுகிறார்கள். புறப்பட்டால் இந்த இடும்பியும் பின்னாலேயே வருகிறார். அவர்கள் முன்னாலே போக இவர் பின்னாலே வருகிறார். நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வாரேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு இவள் திரும்பி போய்விடுவாள் என்று நினைத்து ஐவரும் போனார்கள். ஆனால் அவளோ விடுவதாயில்லை, பின்னாலேயே அடிதொடர்ந்து வருகிறாள். குந்தி தேவிக்கு மனதிலே இரக்கம் உண்டாயிற்று. அவளும் பெண்ணல்லவா. நின்றாள், திரும்பி பார்த்தாள். பெண்ணே, நீ எங்களோடு எங்கே வருகிறாய்? இதுதானே உன் இருப்பிடம். நாங்கள் காட்டை விட்டு போகப் போகிறோம், நீ எங்களோடு எங்கே வருகிறாய் என்று கேட்டாள். அவள் வந்து காலிலே விழுந்தாள். அம்மா, என்னையும் உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மகனிலே நான் மையல் கொண்டு விட்டேன். நீங்கள் என்னை மருமகளால் ஏற்றால் நான் வாழ்வேன், இல்லாவிட்டால் எனக்கு இனி இந்த உடல் பாரம்தான், நான் வாழ மாட்டேன். என்னை தயவு செய்து உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், வீமனை என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யுங்கள் என்று அழுதாள். குந்திதேவியினுடைய மனம் இறங்கியது. தருமனை அழைத்தாள். தர்மா, இங்கே வா. வீமன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ இருக்கிற பொழுது இன்னொரு அண்ணனுக்கு திருமணம் நடக்காத பொழுது எனக்கு ஒரு திருமணமாய் என்று வீமன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் இவளுடைய நிலையை நீ நினைத்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சொந்த அண்ணன் இறந்ததுக்கு கூட கவலைப்படாமல் வீமன் தப்பினானே என்று அவள் மகிழ்ந்த மலர்ச்சியை அவளுடைய முகமலர்ச்சியிலே நீ கண்டாயல்லவா. அரக்க குலத்திலே பிறந்து விட்டாலே தவிர அவளிடம் சத்தியம் இருக்கிறது, பொய்யில்லை, உண்மை பேசுகிறாள், தர்மத்தோடு வாழ்வாள் போல் தெரிகிறது. ஆகவே அண்ணனாகிய நீ சொன்னால் வீமன் கேட்பான், அவளை ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல். தர்மனும் அதை ஒத்துக்கொண்டான். அம்மா, நீ சொல்வது சரிதான். வீமனை அழைத்தான். அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த உறவு நெருக்கத்தை பாருங்கள். வீமனை அழைத்தான். வீமா, இங்கே வா. அன்னையாரும் நினைக்கிறார், நானும் நினைக்கிறேன். இவள் உனக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண். அவள் அரக்க குலத்தை சேர்ந்தாள் என்ற ஒன்றை தவிர அவளிடம் இருக்கிற இயல்பெல்லாம் நல்லியல்பாகத்தான் இருக்கிறது. ஆகவே நான் திருமணம் செய்யவில்லை என்று நீ வருந்த வேண்டாம். நம்மை நம்பி வந்தவளை நாம் கைவிடக்கூடாது. அவள் அண்ணனோடு மட்டும் வாழ்ந்தவள். அண்ணனை நாம் கொன்று விட்டோம். அவளுக்கு இன்றைக்கு ஒரு ஆதரவும் இல்லை. அம்மா அதைத்தான் விரும்புகிறார், நானும் விரும்புகிறேன். நீ இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டான். முதலிலே வீமன் மறுத்தான். உள்ளூர விருப்பம் இருந்தாலும் மறுத்தான்.
பிறகு அண்ணா நீங்கள் சொல்லுகிறபடி செய்கிறேன். ஆனால் ஒன்று, இவளோடு இங்கே இருந்து வாழ்வதென்பது நடக்காதே. நாங்கள் ஐவருமாக புறப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய நோக்கம் வேறு, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். காட்டுக்குள்ளே இருந்து நாம் வாழ முடியுமா? நடக்காதே. இவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டு இவளோடு வாழுகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டால் அது எப்படி சாத்தியமாகும்? ஆகவே நடக்க முடியாததை சொல்கிறீர்களே, இவளை ஏற்பது என்பதிலே கூட எனக்கு மறுப்பில்லை. இவளோடு நான் கானகத்திலே இருக்க முடியுமா என்று கேட்டான். அப்போ தர்மர் சொல்லுகிறார், நாங்கள் கானகம் முடிந்து இருக்கக்கூடியதாகிய சாலிகோத்திரம் என்கின்ற ஒரு வனத்துக்குள்ளே போக போகிறோம், ஒரு முனிவருடைய ஆசிரம எல்லைக்குள்ளே போக போகிறோம். நீ இவளை அழைத்து கொண்டு வா, திருமணம் செய், முறைப்படி திருமணம் செய். இடும்பியை அழைத்தார் தர்மர். பெண்ணே, ஒன்றை புரிந்து கொள், நாங்கள் ஒரு நோக்கத்தோடு வாழுகிறவர்கள், எமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. உன்னோடு இங்கே பீமன் இருக்க முடியாது. ஆனால் உன்னை கைவிட நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்காக பாடுபட்டவள் நீ. அதனாலே உனக்கு நாங்கள் ஒரு சில நிபந்தனைகள் சொல்லுகிறோம், அதற்கு நீ உடன்பட்டால் நீ பீமனை திருமணம் செய்யலாம். சுவாமி, எது வேணாலும் சொல்லுங்கள், செய்கிறேன். பீமனை நீ திருமணம் செய்யலாம், ஆனால் நாங்கள் இப்பொழுது யார் என்று தெரியாமல் நாம் இறந்து விட்டோம் என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் ஐவருமாக சேர்ந்துதான் எங்களுக்கு உணவு முதலியவற்றை தேட வேண்டும். எங்களுக்குள்ளே பலசாலி பீமன் தான், அவன்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதனாலே உனக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன். ஓராண்டு காலம் பீமன் உன்னோடு இருப்பான். நாங்கள் இந்த கானகத்துக்குள்ளே மறைந்திருக்கும் வரையும் உன்னோடு பீமன் இருப்பான். அதுவும் எப்படி? பகல் நேரம் பூராகவும் அவன் எங்களோடு இருந்து நம்மோடு சேர்ந்து தாய்க்கான சேவை முதலியவற்றை செய்து உணவு முதலிய தேடி எங்களோடு இருப்பான். இரவு நேரத்திலே நீ அவனை அழைத்து கொண்டு போய் உன்னோடு வைத்து வாழ். ஓராண்டு காலம் வாழ்ந்து உனக்கு ஒரு கர்ப்பதானம் செய்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உன்னை நாங்கள் விட்டுவிட்டு அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பிலே விட்டுவிட்டு நாங்கள் போவோம். அதற்கு நீ சம்மதித்தால் ஏற்றுக்கொள் என்றான். இடும்பிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தர்மன் காலிலே விழுந்து கும்பிட்டாள். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது போதாதா? உங்களுக்கு எல்லாருக்கும் உரிய சேவை முழுவதையும் நானே செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டாள்.